ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே நாள் நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட இடமே வந்து தலைகீழாக மாறிடுச்சு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு வந்த புயல் மழை தான் காரணம். இங்கே பாருங்கள், பப்பாளி எல்லாம் சூப்பராக நின்றுட்டு இருந்தது. அடித்த மழையில் ஃபுல்லாக வந்து கீழே வந்துருச்சுங்க. இந்த மழை அந்த மழைன்னு சொல்ல முடியாதுங்க, கிட்டத்தட்ட ஒரு பேய் மழை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து அந்த அளவுக்கு வந்து பயங்கரமான மழைங்க. கிட்டத்தட்ட நைட்டு ஒரு 12 மணிக்கு ஆரம்பித்த மழை நைட்டு முழுக்க விடிய காலம் வரைக்கும் 6 மணி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பேஞ்ச மாதிரியே தாங்க இருந்தது. ஃபுல்லாமே தண்ணி தேங்கிட்டு இருக்குது. மழை இல்லாமல் வாடின காலம் போயிட்டு இப்போ மழை, சரியான மழை வந்து நிலைமையே தலைகீழாக மாறிடுச்சுங்க. ஆனால் வந்து மழை பெஞ்சது வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னாலும் இதனால் ஒரு சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்க தான் செய்யுது. பூமிக்கு கடவுள் வரம் கொடுக்குறப்போ இவ்வளோ பயங்கரமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எவ்வளவு மழை தெரியுமாங்க, நைட்டு சொல்ல முடியாத அளவுக்கு மழை. எங்களோட கிணத்துல, இந்த கிணத்துல வந்து புது கிணத்துல ஃபுல்லாக ஆயிடுச்சுங்க தண்ணி. கிட்டத்தட்ட ஒரு 3/4 வாசி வந்து தண்ணி வந்துடுச்சு. இந்த தண்ணி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நைட்டு பெஞ்ச ஒரே நாள் மழையில் வந்து இந்த கிணறு ஃபுல்லாக வந்திருக்கு தண்ணி. இன்னும் இப்போ சுற்றிர வந்து பார்த்திங்கன்னா சுட்டாக தண்ணி ஒழுகிட்டே இருக்குது. எப்படியும் நாளைக்கு நாளானைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த கிணறு ஃபுல்லாமே நிரம்பிடுன்னு நினைக்கிறேங்க. தண்ணி வந்து அந்தளவுக்கு வந்து நல்லா பூமி ஊற்றோடுது. அதனால் வந்து கிணறு வந்து ஈஸியாக வந்து நிரம்பி வருதுங்க. இவ்வளோ தண்ணி வந்து இப்போ தான் பார்த்துருக்க முடியும்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி வந்து தண்ணியே கிடையாது இந்த கிணத்துல, ரொம்ப அடியில் தான் இருந்தது. இத்தனைக்கும் இந்த கிணறு வந்து புதுசாக வெட்டின கிணறு, சைடு போர் போட்டு வெட்டின கிணத்துல வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து அது மேலே வரைக்கும் தண்ணி சொட்டிகிட்டு இருக்குது பார்த்தீங்களா. அந்த அளவுக்கு வந்து பலமான மழைங்க. மழை பெஞ்சதுனால தான் இந்த கிணறு வந்து இந்த அளவுக்கு வந்து தண்ணி நிரம்பியிருக்கு. இது மட்டும் இல்லைங்க, எங்கள் கொள்ளையில் பார்த்தீங்கன்னாலே தண்ணி வந்து எக்கச்சக்கமாக வந்து பார்த்திங்கன்னா வரப்பு முட்டிக்கிட்டு வந்து தண்ணி இருக்குதுங்க. தெரியுதா எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்க. எங்களோட பழைய கிணத்துல வந்து பேஞ்ச மழையில் அப்படியே சுற்றி இருந்த சேரம் வந்து இடிஞ்சு அப்படி கிணத்துல விழுந்துருச்சுங்க. குடி தண்ணிக்கு வந்து நாங்கள் பயன்படுத்தின கிணறு அந்த கிணறு தான். ஏன்னா இந்த கிணறு வந்து இன்னும் வந்து சர்வீஸ் வாங்கலை. அதை பற்றியும் நான் வந்து முன்னாடி ஒரு வீடியோ பதிவில் சொல்லியிருப்பேன். எந்த அளவுக்கு தண்ணி இருக்குது பாருங்கள். புது கிணத்தை தான் நாங்கள் இப்போ வந்து குடி தண்ணிக்கு பயன்படுத்துகிறோம். ஆனால் இப்போ வந்து நைட்டு பேஞ்ச மழையில் சைடு சேரை இடிஞ்சு உள்ள மோட்டர் மேலே வந்து அந்த மண்ணெல்லாம் விழுந்துருக்குன்னு நினைக்கிறேன். தண்ணியை வந்து இந்த தண்ணியை பார்க்குறதுக்கு தெளிவாக இருக்குது, நம்ம கழனியில் பார்க்குற தண்ணியை. ஆனால் கிணத்துல பார்க்குற தண்ணி வந்து அப்படியே செம்மண் கலரில் மாறிடுச்சுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு பக்கம் சேரம் வந்து ஒரு 3/4 வாசி இடிஞ்சு கீழே விழுந்துருச்சு உள்ள கிணத்துல. அதுலேயுமே வந்து தண்ணி வந்து ரொம்ப அடியில் தான் இருந்தது. நைட்டு பெஞ்ச ஒரே நாள் மழையில் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா அரை கிணறு தண்ணி வந்துருச்சுங்க கிட்டத்தட்ட. தெரியுதா, தண்ணியோட கலர் ஃபுல்லாக வந்து செம்மண் கலரில் மாறிடுச்சு. இடிஞ்ச பக்கம் இதாங்க, இந்த சேரம் தான் இடிஞ்சிருச்சு. இதுக்கு நேராக இருந்தது, கிட்டத்தட்ட வந்து இதுக்கு நேராக வந்து இந்த மண் இருந்தது. இப்போ ஃபுல்லாக வந்து இடிஞ்சு கீழே உள்ளே விழுந்துருச்சுங்க. தண்ணி, இந்த தண்ணி முதல்ல பார்க்குறதுக்கு எப்படி தெரியுமா இருக்கும், அப்படியே கிறிஸ்டல் கிளியராக வந்து மேலேருந்து பார்த்தோம்னா தர தெரியுங்க. அந்தளவுக்கு வந்து தண்ணி இருக்கும். தண்ணியோட பியூரிட்டி அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இன்றைக்கி வந்து இந்த சேரை இடிஞ்சு விழுந்ததுனால ஃபுல்லாக வந்து சேடை தண்ணி மாதிரி ஆகிடுச்சு. சேடை ஓட்டணும்னா எப்படி இருக்கும் தண்ணி, மண்ணும் தண்ணியும் கலந்தால் ஒன்றா வந்து அது ஒரு கலராக இருக்கும்ல, அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி மாறி போச்சு சேரை இடிஞ்சு விழுந்ததுனால. எங்கள் வயலில் மட்டும் தண்ணி இல்லைங்க, ஃபுல்லாக காட்டுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா சரியான தண்ணி இருக்குது. காற்று ஓடிக்கிட்டு இருந்த குளம் எல்லாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிரம்பி வழியுதுங்க. ஒரு நாள் நைட்டில் வந்து இந்த மாற்றம் எல்லாமே நடந்துருச்சுங்க. அவ்வளோ மழை. இப்போ நம்ம காட்டுக்கு தாங்க வந்துட்டு இருக்கிறோம். எங்களோட காட்டில் முன்னாடி இன்னும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக வந்து அப்படியே வந்து பயங்கரமாக வாடி கிடந்தது. இப்போ ஒரு சில நாட்களாக வந்து இந்த ஒரு வாரமாக வந்து விட்டு விட்டு மழை பெய்யறதுனால பில்லு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஓரளவுக்கு துளுத்து வந்திருக்குது. நைட்டு வந்து முன்னாடி பெஞ்ச மழைகளை விட நைட்டு வந்து 10 மடங்கு அதிகமான மழை வந்து நைட்டு பெஞ்சது. நைட்டு பெஞ்ச ஒரே நாள் மழையில் வந்து இந்த குளம் நிரம்பிடுச்சு. தெரியுதா, வா செம்மையாக இருக்குங்க. கடல் மாதிரி இருக்குது பாருங்க. இந்த குளம் முன்னாடி அப்படியே சும்மா காஞ்சு போய் தரமட்டமாக இருந்தது, ஒன்றுமே இல்லை ஒரு வாரத்துக்கு முன்னாடி. நேத்தியுமே வந்து பார்த்திங்கன்னா இதில் தண்ணி கிடையாது, கொஞ்சம் கூட தண்ணி கிடையாது. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த குளம் எந்த அளவுக்கு நிறைஞ்சிருக்கு பார்த்தீங்களா.
இது குளம்னே சொல்ல முடியாது, ஏரின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து தண்ணி நிறைஞ்சிருக்கு. மழை வந்து எக்கச்சக்கமாக பேஞ்சு அப்படியே பூமியை குளிர்ந்துடுது. காட்டில் இருக்கிற குருவிங்களோட சத்தமே வந்து கேட்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. மழை பேஞ்சா மட்டும் இந்த பூச்சி வந்து பார்க்க முடியும். நம்ம தெரியுதுங்களா? இதை பட்டுப்பூச்சின்னு சொல்லுவோம். ஏன்னா பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதோட மேல் தோலெல்லாம். இதை பார்த்து சில மாதங்கள் ஆயிருக்கும்னு நினைக்கிறேங்க. நைட்டு பேஞ்ச மழையினால் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூச்செல்லாம் வெளியே வந்துருக்குதுங்க. பட்டு பூச்செல்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? பட்டு மாதிரி இருக்கிறதுனால இது மேலே இருக்கிற ரோமம் நாங்கள் பட்டுப்பூச்சின்னு சொல்லுவோம். இது என்ன பேர் சொல்லி அழைப்பீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். போ, நீ போயிட்டு எங்கன்னா என்ஜாய் பண்ண. இது இந்த குளம் வந்து எங்கள் வயலுக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு. இதனால் வந்து எங்களோட கிணறு வந்து இதுக்கப்புறம் தண்ணி வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இந்த குளத்தினால வந்து எங்களோட கிணத்துக்கு வந்து நல்ல தண்ணி கிடைக்கும்னு நினைக்கிறேங்க. வந்து இது மட்டும் இல்லை, இந்த காட்டில் வந்து இதே மாதிரி ஒரு எனக்கு தெரிஞ்சு பக்கத்தில் ஒரு 3 குளம் இருக்குது. இந்த குளமே இந்த அளவுக்கு தண்ணி நிறைஞ்சிருக்குன்னா அந்த குளம்லாம் வந்து சொல்ல வேணாம், இதை விட வந்து அதிகமான தண்ணி இருக்கும்னு நினைக்கிறேங்க அந்த குளத்துலலாம். ஃபுல் வியூ எப்படி இருக்குது பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குல்ல? சில்லுன்னு காற்று, மழை தண்ணி. வெயில் போய் அப்படியே சுத்தமாக வந்து அனல் காற்று போயிட்டு சுத்தமாக இப்போ வந்து சில் காற்று ஆகிடுச்சுங்க. நைட்டு பெஞ்ச ஒரே நாள் மழையினால் இந்த பக்கம் இருக்கிற தண்ணியெல்லாம் இந்த கரையிலிருந்து ஊறி இந்த பக்கம் ஊற்று விடுது பார்த்தீங்களா தண்ணி. ஒரு நாளில் இவ்வளோ பெரிய மாற்றம் நடக்கும் அப்படின்னா அது இயற்கையால் மட்டும்தாங்க பண்ண முடியும். இயற்கை நினச்சா எப்படி வேணாலும் மாறுங்க இந்த பூமி. அதுக்கு உதாரணம் தான் இந்த ஒரு பதிவு நினைக்கிறேன் நான். நான் இப்போ இந்த பாறை மேலே ஏறி காமிக்கிறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து இந்த காட்டில் இருக்கிற 2 குளம். இது பக்கத்துலேயே இன்னொரு குளம் இருக்குது. அந்த குளத்தில் எவ்வளோ தண்ணி இருக்குன்னு இது மேலேருந்து பார்த்தாலே தெரியுங்க உங்களுக்கு. அந்த அளவுக்கு வந்து அதுவும் இந்த அளவுக்கான ஒரு பெரிய குளம் தான் அதுவும். இன்னும் இந்த குன்னு மேலே ஏறி வந்தது தான் இன்னும் பயங்கரமான காற்று அடிக்குதுங்க. சூப்பராக இருக்குது. தெரியுதுங்களா அந்த குளம்? அதோ இருக்கு பாருங்க. இந்த குளத்துக்கு பக்கத்துலேயே அந்த குளம். கிட்டத்தட்ட இதுலையாவது வந்து அரை குளம் அளவுக்கு தாங்க தண்ணி இருக்குது. அதில் வந்து ஃபுல்லுமே நிரம்பிருச்சு. கரை வந்து ஒரு அடி அரை அடி தாங்க இருக்குது. மேலே நடந்து போனாலே கரை உடையிற மாதிரி அந்தளவுக்கு தண்ணி நிரம்பியிருக்கு. அதில் மேக்ஸிமம் கரை தாங்காமல் உடஞ்சி போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குங்க. அந்த அளவுக்கான தண்ணி தான் வந்து இந்த குளத்தில் இருக்குது. இந்த குளத்தை நான் உங்களுக்கு நேரில் போயிட்டு காமிக்கிறேன், கிட்ட போயிட்டு காமிக்கிறேன். நாங்கள் காட்டில் மாடு மேய்க்கிறப்போ இந்த மரத்துக்கு கீழே தாங்க உட்காந்துட்டு இருப்போம் நிழலுக்கு. இதுதான் வந்து கல்லரச மரம். நிறைய பேர் வந்து கையில் சுளுக்கு பிடிச்சாலோ இல்லை கால் விழுந்து சுளுக்கு பிடிச்சாலோ வந்து இங்கே வந்து மரத்தில் வந்து கல் எடுத்துகிட்டு வந்து மரத்தோட பட்டையை வந்து குத்தி அதில் வர பாலை எடுத்து வந்து எங்கே சுளுக்கு இருக்கோ ரத்தக்கட்டு இருக்கோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த பாலை தடுவாங்க. இந்த மரம் வந்து எங்களோட காட்டில் ரொம்ப ஃபேமஸ். எங்கே இருக்கிறவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மரத்தை தேடி வந்து அடித்து அந்த பாலை தடவிட்டு போவாங்க. அதனால் ஏற்பட்டதா இந்த தோலோட இந்த இது. அதனால் இந்த நசுக்கி வச்சதுனால தான் இந்த தோலெல்லாம் இந்த மாதிரி இருக்குங்க. இந்த பால் வர்றதை நான் காமிக்கிறேன் இருங்க உங்களுக்கு. இதுவுமே வந்து காலையில் நேரத்தில் வந்தால் தான் இந்த பால் வந்து நல்லா வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. தெரியுதா பால்? பாருங்கள், இந்த பால் தான் வந்து பார்த்திங்கன்னா
சுளுக்கு பிடிக்கிறதுக்கு ரத்தக்கட்டை பிடிச்சிருக்கிறதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அடிச்சுடுவாங்க. என் பொண்ணுக்குமே நான் ஒரு முறை வந்து இந்த இடத்துல வந்து பால் தடவிட்டு போனேன். அதுக்கப்புறம் பரவாயில்ல, சரியாயிடுச்சு. இப்போது அந்த குளத்தை காமிக்கிறேன் வாங்க. இவ்வளோ ஃபுல்லாக தண்ணி வரும்னு எதிர்பார்க்கவே இல்லைங்க. ஆனால் நைட்டு வந்து சொல்லவே முடியல, அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மழை கிட்டத்தட்ட ஒரு 2 அடி மழை பெஞ்சிருக்கும். சென்டிமீட்டர் கணக்கில் தான் வந்து மழையோட அளவை வந்து பதிவிடுவாங்க. ஆனால் நைட்டு பெஞ்ச மழையோட அளவு வந்து அடிக்கணக்கில் சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து மழை பெஞ்சிருக்குங்க இந்த இடத்துல. அங்கேருந்து இந்த குளத்தை பார்க்கறதுக்கு வர்றதுக்கு எவ்வளோ மூச்சு வாங்குது பார்த்தீங்களா? ஓ, குளத்தை பார்த்துட்டோம். எவ்வா, கரை எங்கே இருக்குது, தண்ணி எங்கே இருக்குது பார்த்தீங்களா? ஓ, கரை தெரியுதுங்களா? ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணிக்கும் கரைக்கும் ஒரு 2 அடி அளவு தாங்க இருக்கும். ஃபுல்லாக வந்து அந்த அளவுக்கு தண்ணி ஏறி இருக்குது. மயில்லாம் வேற கத்திட்டு இருக்குங்க காட்டில். காட்டில் குருவிங்களோட சத்தம்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? இந்த மழையில் எங்களோட பப்பாளி மரம் கிணறோட சுவரெல்லாம் இடிஞ்சு விழுந்ததுக்கு நான் வந்து வருத்தப்படவே இல்லை. காரணம் என்னன்னா, மழைக்காக ஏங்கி காத்துட்டு இருந்ததுனால மழை வந்து கிடைச்சதே எனக்கு பெரிய சந்தோஷமாயிடுச்சு. அதில் சின்ன சின்ன விஷயங்கள் நடந்திருக்கிறது எனக்கு பெருசாக தெரியலைங்க. மழை பெஞ்ச சந்தோஷத்தில் இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைங்க எனக்கு. திருப்பியும் இந்த மழை தண்ணி இருந்தால் நம்ம அதெல்லாம் உருவாக்கிடலாம். எல்லாரும் இப்போ வந்து அடுத்து வந்து நெல் நாற்று விடுறதுக்கு தான் பார்த்துட்ருக்குறாங்க. நாங்களுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மழை பெஞ்சதுக்கு ஆதாரமாக வந்து இன்றைக்கி வந்து சேடை ஓட்ட போகிறோம், நெல் நாற்று விடலான்னு இருக்கிறோம். அவ்வளோதாங்க, மழை பெஞ்சு தண்ணி நிறைஞ்ச இடத்த எல்லாத்தையும் நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். மழை பெஞ்ச சந்தோஷத்தை நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டுல எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. மீண்டும் அடுத்தது ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வெயிட் இன்னும் வீடியோ முடியலைங்க. நேற்று வந்து சொல்லியிருந்தால மழை பெஞ்சு கிணறு வந்து முக்கால்வாசி நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நிரம்பிருச்சுங்க. அதை தான் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட காமிக்க போகிறேன். இன்றைக்கி அதில் குளிக்கவும் போகிறேங்க. நான் மழை பெஞ்சதுக்கான பலன் ஏதோ கிடச்சிருக்கு. அடியில வரும். ரொம்ப நாள் ஆச்சாங்காடி பயமா வேற இருக்குது. நான் மேல வந்துடுறேன். பாய், மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.